वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ சங்கேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 1 மற்றும் 2ன்னு சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்கள் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஆடிபிளா இருக்காமா? எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? கேக்குறதா? கேக்குறது மாமா. தாஸ் கேக்குறது கிளியரா இருக்கு. தாஸ் சென்ற 2 வகுப்புல நாம சங்கேப ராமாயணம் அப்படிங்கிறதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்து தெரிஞ்சிட்டோம். அதனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறதை நாம தெரிஞ்சிட்டோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் 1 மற்றும் ஸ்லோக நம்பர் 2ன்னு சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். வால்மீகி பகவான் நாரதர் இடத்துல கேட்கிறார், இந்த உலகத்திலேயே சிறந்த குணவான், சிறந்த வீரியவான், தர்மஜன், கிருதஜ்ஞா, சத்தியவாக்கிய பரிபாலனம் பண்ணக்கூடியவர், திருடவிரதா, சர்வபூதேஷு கோஹிதா, இந்த மாதிரி நிறைய குணங்கள், குவாலிட்டிஸ் கொடுத்துட்டே போறார் வால்மீகி பகவான். அப்பேற்பட்ட ஒருவரை இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்னால பார்க்க முடியுமா? அப்படி யாரானும் மனுஷா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி வால்மீகி பகவான் நாரதர் இடத்துல கேட்கிறார். அதற்கு நாரதர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ராமாயண சரித்தமாக இருக்க போறது. அந்த விஷயத்த குருமுகேன நாம தெரிஞ்சுக்கணும். ராமாயணங்கிறது என்ன அப்படின்னாக்கா சாக்ஷாத் வேதத்தினுடைய சாரம். 4 வேதங்கள் இருக்குன்னு தெரியும் நமக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வணம். அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சாரபூதமா நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் ஸ்ரீமத் ராமாயணம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராஜே தசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா நம்ம ஒரு ஸ்லோகம் கேள்விப்பட்டிருப்போம். வேதம் வேற, ராமாயணம் வேற கிடையாது. வேதத்தினுடைய சாரம் தான் இந்த ராமாயணம். அப்பேற்பட்ட ராமாயணத்தை நாரதர் மூலமா வால்மீகி பகவான் தெரிஞ்சுக்கிறார். அப்படி அவர் எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் தான் நமக்கு சங்கேப ராமாயணமா ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய பாலகாண்டத்துல முதல் 100 ஸ்லோகங்களா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை தான் நம்ம என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரப்போ, அந்த கிரமத்துல நாம இப்ப பார்க்க போறது முதல் ஸ்லோகம். சங்கேப ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம் என்ன பாருங்க. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம உச்சாரணம் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமா பண்ணணும். ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்கிறது மாறி போச்சுன்னா அர்த்தங்கள் மாறிடும்.
அதற்கு அநேக உதாகரணங்கள் நமக்கு நம்ம இதே ராமாயணத்துல இருந்தே எடுத்து காட்டலாம். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் 3 பேர் இருந்தா நமக்கு தெரியும். அவ 3 பேரும் கடுமையான தவம் பண்ற. அந்த தவத்திற்கு பலனாக அவளுக்கு வரங்கள் கிடைக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வரங்களை கேட்கிறா. அதுல ராவணன் கேட்கிறான், மானுஷாதன்யைஹி அப்படிங்கிற வரத்தை கேட்கிறான் ராவணன். ராவணோ மானுஷாதன்யைஹி, மனிதர்களை தவிர வேற யாராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்கிறான். யாரு? ராவணன். விபீஷணன் என்ன கேட்கிறான்? விபீஷணோ விஷ்ணு பக்திம், விஷ்ணுவிடத்துல பக்தியை கேட்கிறான். யாரு? விபீஷணன். கும்பகர்ணன் என்ன கேட்கிறான் பாருங்க, நிர்தேவத்வம் அப்படிங்கறத கேட்கறதுக்கு பதிலா நித்ராவத்வம் அப்படிங்கறத கேட்டுறான். நிர்தேவத்வம், நித்ராவத்வம் ஒரே ஒரு ரகாரம் தான். நம்ம மாத்தி இடத்த ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா அர்த்தமே விருத்தமா மாறி போயிடும். நிர்தேவத்வம்னா தேவர்களே இல்லாத நிலைன்னு அர்த்தம். ஆனா அவன் என்ன கேட்டுறான்? நித்ராவத்வம்னு தூக்கத்தை கேட்டுறான். அதனால வருஷத்துல பாதி என்ன பண்றான்? அவன் தூங்கியே தன் நாட்களை கழிக்கிறான். அப்ப பாருங்க, பதங்களை பிரயோகம் பண்ணும் பொழுது நம்ம ரொம்ப கவனமா அத ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். இல்லையா குடிமான்கள் அந்த மாதிரி பதங்களை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணாம விட்டுறது ரொம்ப பெட்டர். ஒரு தப்பான ஒரு ப்ரொனவுன்சியேஷனை பண்ணி தவறான ஒரு விஷயத்தை அணுகிறத காட்டிலும் மௌனமா இருக்கிறது எவ்வளவு பெட்டர் இல்லையா? அதனால ஸ்லோகங்களை படிக்கும் பொழுது ரொம்ப கவனமா படிக்கணும். அக்ஷரங்களை ரொம்ப அழகா உச்சரிக்கணும். ஏன்னா சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய அக்ஷரங்கள்லாம் பீஜாட்சரம்னு சொல்லுவா. ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு இல்லையா? ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு ஒரு வைப்ரேஷன் உண்டு. அதனால அந்த அக்ஷரங்களை ரொம்ப கவனமா நம்ம பிரயோகம் பண்ணணும் இல்லையா? தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் அப்படிங்கிறது சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகமாக இருந்துருக்கு. இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாருங்க. நாரதரிடத்துல வால்மீகி பகவான் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நாரதம் பரிபப்ரச்ச. நாரத பகவான் இடத்துல வால்மீகி சொல்லக்கூடிய அந்த தபஸ்வி, தவம்னா என்ன? அதாவது நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவது, நம்ம மனதை வேறொரு விஷயத்திலிருந்து டைவர்ட் பண்றது, திருப்புவது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு தவமானது தேவைப்படுறது. எப்படின்னா இப்ப நம்ம சம்க்ஷேப ராமாயண வகுப்பு கத்துக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணணும்? கர்ம ஸ்ரத்தையா 8:25 உள்ள வந்து உட்கார்ந்துடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? 8:34 ஆனாலுமே அந்த வகுப்புக்கு வந்து உட்காரணும் அப்படிங்கிற ஒரு அந்த கர்ம ஸ்ரத்தர் இல்ல பாத்தீங்களா? அதுதான் தபஸ். தபஸ்ன்றது என்ன? அதற்குண்டான நேரம், பஞ்சுவாலிட்டி. இங்க என்ன கத்து ராமாயணம் நமக்கு முதல்ல என்ன கத்து தரணும் தெரியுமா? அதுவும் ராமருடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்க போறோம்னா நமக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அயோத்தியால ராமர் வெளியில வருவாராம் தன்னுடைய கோட்டையில இருந்து. முதல்ல எப்படியாச்சும் ராமருக்கு இன்னைக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணிடணும் அப்படின்ட்டு எல்லாம் ரெடியா காத்துட்டு இருப்பாளாம். ஆனா அவெல்லாம் நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடியே ராமர் தன் 2 கரங்களை கூப்பி நமஸ்காரம் பண்ணிடுவாராம் சிரிச்ச முகத்தோட. அந்த விஷயத்துல அவளால ராமரை ஜெயிக்கவே முடியலையாம். அப்ப பாருங்க, இது என்னது? பஞ்சுவாலிட்டி. அந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறது அங்க நமக்கு வந்துடணும். அதனால வகுப்பு 8:30க்குன்னா 8:34 தான் உள்ள வருது, 8:35 தான் வருதுன்னா அது நமக்கு கொஞ்சம் மத்த எல்லாரும் நமக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால அது கொஞ்சம் அந்த ஒரு அபியாசத்தை கொண்டு வாங்கும். அது பெரிய தபஸ். தபஸ்னா என்ன? மனதை திருப்புவது. தவத்தின் மூலமாக என்ன பண்ண போறோம்? ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு நம்மள டைவர்ட் பண்ணணும்.
வால்மீகி பகவான் முதல்ல ரத்னாகரனாக இருக்கும் பொழுது அவனுடைய மனசுல பல சஞ்சலங்கள் இருந்தது. அந்த சஞ்சலங்களை மாத்துறதுக்கு தான் அவன் என்ன பண்றான், தபஸ் மேற்கொள்றான் இல்லையா? அப்ப அவன் ஒரு தபஸ்வி. தபஸ்வி வால்மீகி. ஏன் அந்த வால்மீகின்னு பேர் வந்தது? வல்மீகம்னா புற்று, அந்த புற்றிலிருந்து வெளிப்பட்டு வெளியில வந்ததுனால அவனுக்கு வால்மீகி அப்படிங்கிற ஒரு நாமாவானது அவனுக்கு வருது. அவன் பெரிய தபம் பண்றான், அதனால அவன் தபஸ்வி. தப்பம்னா என்ன? மனதை திருப்புவது. ஒரு விஷயத்திலேருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம திருப்பணும். எப்படி அப்படின்னாக்கா, லோக விவகாரத்துல இருந்து பகவத் விஷயமாக நம்ம மனதை திருப்புறது அப்படிங்கறதா தபஸ் இல்லையா? அப்படி தபஸ்வியான வால்மீகி என்ன பண்றான், நாரதருக்கு 4 அடைமொழிகள் இருக்கு. என்னென்ன அடைமொழிகள் பாருங்க. தபோ நிரதம், ஸ்வாத்தியாய நிரதம், வாக்விதாம்பரம், புனிபுங்கவம். இப்படி 4 விதமான டைட்டில் இருக்கு அவருக்கு. யாருக்கு? நாரத பகவானுக்கு. ஏன்னா இப்ப நாரத பகவான் சொல்ல போற விஷயம் சாமானிய விஷயம் கிடையாது. வேதத்தினுடைய சாரம் ராமாயணம். அந்த ராமாயணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வால்மீகி பகவான் தயாரா இருக்கார். மேற்கொண்டு அவர் தான் அந்த சரித்திரத்தை எழுதின்னு போக போறார். அப்போ முனிவர்கள்லயே சிரேஷ்டமான முனிவர் யாருனாக்கா நாரத முனிவர். அவரை மாதிரி தபம் பண்றவா யாருமே கிடையாது. தபஸ்வாத்தியாய நிரதம். அவர் தன்னுடைய தவத்திலிருந்து விலகவே மாட்டாரா. அப்படிப்பட்ட தபஸ்வி யாரு? நாரத பகவான். ஸ்வாத்தியாய நிரதம். அது மட்டும் இல்ல, இப்போ நாம ஒரு விஷயத்தை தபம் பண்றோம்னா என்ன அர்த்தம்? பகவத் விஷயமா தபம் பண்றோம். அந்த தபஸ் எத்தனை வகையானதுனாக்கா 3 வகையானது. மனோவாக் காயஹா. மனசா, மனசால தபஸ் பண்ணலாம். வாக், நம்ம சொல்லால தபஸ் பண்ணலாம். காயஹா, சரீரத்தால தபஸ் பண்ணலாம். இப்போ பகவானால நமக்கு இந்திரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஏகாதசி இந்திரியங்கள் இருக்கு. பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், அதெல்லாம் கட்டுப்படுத்துற ஒரு மனஸ். இது எல்லாமே எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தபம் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படிலாம் தபம் பண்ணலாம்? எனக்கா வாக்கால என்ன சுவாமி தபஸ் பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியுமா? காதுங்கிற ஒரு இந்திரியம், அந்த இந்திரியத்தால ஏதாவது தபஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா முடியுமே. நமக்கு வாய் அப்படிங்கிறது எதுக்காகனாக்கா பகவன் நாமாவை சொல்றதுக்கு தான் வாய். காது எதுக்கு? பகவன் நாமாவை கேட்கறதுக்கு தான் காது. கண் எதுக்கு? பகவத் விஷயத்தை பார்க்கறதுக்கு தான் கண்ணு. கால்கள் எதுக்கு? பகவத் சங்கல்பமான பகவத் அந்த வாக்கியார்த்தங்கள், கோவில்கள்லாம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் நடந்து போறதுக்கு தான் கால்கள். பகவானை கையெடுத்து சேவிக்கிறதுக்கு தான் 2 கைகள். இப்படியாக இந்திரியங்கள் எல்லாமே அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தி தபஸ் பண்ணி பகவத் விஷயமா நாம செலுத்தணும். அதுதான் தபஸ். அந்த மாதிரி தபஸ்வே எப்பவுமே இருந்துட்டே இருக்கக்கூடியவர் யாருனாக்கா நாரத முனிவர். அதனால அவர் மூலமா வால்மீகி பகவான் இந்த ராமாயணத்தை கேட்கிறார். முதல்ல என்ன பண்ணணும்? யார் இடத்துல சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாரத முனிவர்கிட்ட இருந்து வால்மீகி முனிவருக்கு வரப்போறது இந்த ஸ்ரீமத் ராமாயணமானது. அது வேதத்தினுடைய சாரம். அப்ப அந்த நாரதர் எப்பேற்பட்ட தன்மையுடையவர் பாருங்கோ. தபோ நிரதம், ஸ்வாத்தியாய நிரதம், வாக்விதாம்பரம், முனிபுங்கவம். அதுக்கெல்லாம் என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது நிரதம்னா அதுலேயே ரமிச்சு இருக்கிறது. ரமிக்கிறது என்னக்கா ரசிக்கிறது இல்லையா? பகவன் நாமாவ சதா சர்வகாலம் நாராயண நாராயண அப்படிங்கிற அந்த சொல்ல சதா சர்வகாலம் உச்சாரணம் பண்ணிட்டே இருக்காரு பாருங்க இல்லையா? நம்ம என்னடா எப்பவுமே சொல்லிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவரோட டோனோ மாற போறது கிடையாது, ரிதமோ மாற போறது கிடையாது, ப்ரொனவுன்சியேஷனோ மாற போறது கிடையாது. ஆத்மார்த்தமா நாராயண அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரமிச்சு உச்சரிக்கிறார் பார்த்தேல, அதுதான் தபோ நிரதம். அப்பேற்பட்ட நாரதர். அது மட்டும் இல்ல, ஸ்வாத்தியாய நிரதம். என்னன்னாக்கா நாம அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டா மட்டும் போராது, பிரத்யாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அதுதான் முக்கியம் இல்லையா? அத்தியாபனம், அத்தியனம், அத்தியாபனம்.
அவருக்கு தெரிஞ்சிருக்கு பகவன் நாமாவை உச்சரிக்கணும், அதுதான் தபஸ்ன்னு. அதனால பிரத்யாருக்கும் அத ரமித்து சொல்லி கொடுப்பாராம். அப்பேற்பட்டவர் நாரத பகவான். அது மட்டும் இல்ல, வாக்விதாம்பரம், பேசுறது அப்படிங்கிறது பல வகை இருக்கு. திருக்குறள்ல சொல்லுவா இல்லையா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யணும். அதாவது சொல்றது அப்படிங்கிறது நிறைய விஷயம் இருக்கு. ஆனா எந்தெந்த வார்த்தைகளை எப்படி பிரயோகம் பண்ணணும், யார் யார் இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது வாக் சாதுரியம். அது நாரதருக்கு நன்னாவே இருக்கு. எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவர் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். பாருங்க, ராமாயணம் என்னெல்லாம் கத்துக் கொடுக்குது பாத்தீங்களா? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் முதல் ஃபர்ஸ்ட் எனிமி யார் தெரியுமா? நம்மளுடைய டங்கு தான், நாக்கு தான். அந்த நாக்கை வச்சு நம்ம நன்னா இருந்தா நமக்கு எந்த வித பிரச்சனையுமே வராதான் இல்லையா? எப்படி நன்னா பேசணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதெல்லாம் ராமாயணத்துல இருந்து கிடைக்கக்கூடியதுதான். திருக்குறள்லாம் வேற எங்கேயும் கிடைக்காது. அந்த சொல்ல எப்படி கையாளணும், எப்படி பேசணும், ஹவு டு ஸ்பீக் அப்படிங்கறத கத்துக் கொடுக்கறதே ஸ்ரீமத் ராமாயணம். அதுல ரொம்ப சிரேஷ்டர் யாருனாக்கா நாரத முனிவர், வாக்விதாம்பரஹா. அது மட்டும் இல்ல, முனிபுங்கவம். நிறைய ரிஷிகள் இருக்கா. எல்லா ரிஷிகளுக்கும் சிரேஷ்டர், உயர்ந்தவர் யாருனாக்கா நாரத பகவான். அதனால முனிபுங்கவம். இப்படி 4 அடைமொழிகள் இருக்கு அவருக்கு. தபோ நிரதம், ஸ்வாத்தியாய நிரதம், வாக்விதாம்பரம், முனிபுங்கவம். இந்த 4 விதமான விஷயங்களை வச்சுட்டு இருக்காரு இல்லையா? அப்பேற்பட்டவர் இடத்தில் வால்மீகின்னு சொல்லக்கூடிய தபஸ்வி, அந்த வல்மீகத்திலிருந்து வெளியில வந்தார் இல்லையா, அந்த வால்மீகி பகவான் அவரிடத்தில் கேட்கிறார், பரிபப்ரச்ச. பிரச்சனை கேட்கறது, பரிவ பிரச்சனை கேட்ட விசேஷமா கேட்கிறார். என்ன கேட்டாருன்னு பின்னாடி பார்க்க போறோம், நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். வால்மீகி பகவான் நாரத முனிவரிடத்துல கேட்டார். என்ன கேட்டார்? பின்னாடி நம்ம ஸ்லோகங்களை படிக்க போறோம். இந்த ஸ்லோகத்துல என்ன தாத்பரியம்? நாரத முனிவரிடத்தில் வால்மீகி பகவான் கேட்டார் அப்படிங்கறத இங்க தொடங்கிறது. இப்படியாக தொடங்கிறது சம்க்ஷேப ராமாயணம். இதுல நாரதருக்கு கொஞ்சம் நிறைய விசேஷணங்களை கொடுக்கிறா. எப்பேற்பட்டவர்? தபஸ்வாத்தியாய நிரதம், தபஸ்வி வாக்விதாம்பரம். அப்பேற்பட்ட நாரதம் பரிவப்ரச்ச. யாரு? வால்மீகி பகவான். அவர் எப்பேற்பட்ட முனிபுங்கவம். எல்லாமே நாரதருக்கு குறிக்கக்கூடியது. அப்பேற்பட்டவரிடத்தில் வால்மீகி பகவான் பரிபப்ரச்ச கேட்டார். என்ன கேட்டார்? அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுதான் முதல் ஸ்லோகத்துடைய தாத்பரியம். என்ன ஸ்லோகம்? தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். இப்படியாக முதல் ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய 2வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः. இது சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய 2வது ஸ்லோகம். வால்மீகி பகவான் நாரத முனிவரிடத்துல கேட்டார்னு பார்த்தோம். என்ன கேட்டார்? ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கிறார் சுவாமி. என்ன லிஸ்ட்னாக்கா, குவாலிட்டிஸ், குணங்கள். ஒரு மனிதன், நான் சொல்லக்கூடிய குணங்களோட ஒரு மனிதன் இருக்கானா இந்த காலத்துல, தற்காலத்துல இல்லையா? நான் சொல்லக்கூடிய குணங்களோட ஒரு மனிதன் இருக்கானா, இருந்தானா அந்த மனிதனை பத்தின சரித்திரத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறார்.
யாரு? வால்மீகி பகவான். யார் இடத்துல? நாரத முனிவர் இடத்துல. எப்பேற்பட்ட நாரதர் தெரியுமா அவர்? நம்ம பார்த்தோம் இல்லையா? தபோ நிரதம், சுவாத்தியாய நிரதம், வாக்விதாம்பரம், முனிபுங்கவம் சொல்லக்கூடிய அந்த நாரத பகவான் இடத்துல ஏன் அவ்வளவு சுவாமி, அவருக்கே சுவாமி அவ்வளவு விசேஷங்களை கொடுக்கணும்? சுவாமின் அவர் சொல்ல போற விஷயம் லோகத்துக்கு சாமானியமான விஷயமா? இல்ல இல்ல. வேத வேத்யே பரே பும்சி, வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்ல போறார் சுவாமி. அப்போ இவர் சொல்லணும், இவர் கேட்கணும். அதுக்கு கூட ஒரு குவாலிட்டி இருக்கு. எல்லாராலையும் எல்லாமே சொல்லிட முடியாது. குருனா அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அப்போ அவருக்கு எவ்வளவு குவாலிட்டி இருக்கணும் நாரத முனிவருக்கு. சதா சர்வகாலம் தபஸ் பண்ணிட்டே இருக்கார் சுவாமி. சுவாத்தியாய நிரதம், பகவன் நாமாவை உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கார். அதை விட வேற என்ன வேணும்? அப்பேற்பட்டவர் இந்த ராமாயணத்தை சொல்ல போறார் இல்லையா? அவரிடத்துல வால்மீகி கேட்கிறார். என்ன கேட்கிறார் பாருங்க. கேட்டார்னு பார்த்தோம் முதல் ஸ்லோகத்துல. என்ன கேட்டார்ன்றது அடுத்தது ஆகாங்ஷா வரும் இல்லையா? எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் நமக்கு தெரியணும்னா ஆகாங்ஷா அப்படிங்கிறது ஒண்ணு நமக்கு கண்டிப்பா கேட்டுட்டே இருக்கணும். ஆகாங்ஷான கேள்வி, ஆகாங்ஷான கேள்வி. ஆகாங்ஷா ரூபேன ஒரு ஸ்லோகத்தை நாம அணுகினாதான் அதனுடைய தாத்பரியம் நமக்கு புரியும். சரி, நாரதம் பரிபப்ரச்ச, நாரத முனிவர் இடத்துல வால்மீகி பகவான் கேட்டார் இல்லையா? என்ன கேட்டார் இல்லையா? அதை நமக்கு தெரியணும் இல்லையா? அப்படின்னா பாருங்க. கோன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः. அதாவது அஸ்மின் லோகே, இந்த லோகத்துல, இந்த தற்காலத்துல, குணவான் அப்படின்னா என்ன? சகல கல்யாண குணமும் பொருந்தியவன் அர்த்தம். குணவான்னா என்ன? சகல கல்யாண குணமும் பொருந்தியவன். அடுத்தது வீரியவான். என்ன வீரம்னா பிரத்யார எதிர்த்து சண்டை போறதுக்கு உண்டான தகுதி மாத்திரம் கிடையாது. வீரம்ன்றது வால் புடிச்சுட்டு போய் சண்டை போட்டு யுத்தத்துல ஜெயிக்கிறவன் மாத்திரமே வீரன் கிடையாது. புலன்களை கட்டுப்படுத்துபவன், இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும் சுவாமி, அவன்தான் வீரியவான். கத்தி எடுத்துட்டு எதிராளியை போய் ஜெயிச்சுட்டு வரவன் பேர் வீரன். வீரன் வீரன் கிடையாது. அவனுக்கு மாத்திரமே வீரன்றது வீரியவான், அவனுக்கு மாத்திரமே அர்த்தம் கிடையாது. இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஜெயிக்கக்கூடியவன் வீரியவான். தர்மஜ்ஞா. என்ன தர்மஜ்ஞானா? தர்மங்களை நன்கு அறிந்தவன். முதல்ல தர்மம்னா என்னன்னு தெரியணும். தர்மம்னா என்ன? இன்ன பண்ணணும், இன்ன பண்ணக்கூடாது இல்லையா? தர்மம்னா என்ன? நிறைய நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது. அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும். அதை படிச்சா மாத்திரம் போராது, தெரிஞ்சிட்டா மாத்திரம் போராது. என்ன பண்றது கஷ்டம் தெரியுமா? ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். இருக்கிறதுலயே சொல்றது ஈஸி, ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். அந்த தர்மஜ்ஞா, தர்மங்களை நன்கு அறிந்து தர்மத்தின் வழி நடத்தல். கிருதஜ்ஞா சுவாமி, கிருதஜ்ஞானா என்ன? அதாவது செய்த நன்றியை பாராட்டுதல். நம்ம அதை மறந்தே போயிட்டோம் இப்பெல்லாம். கிருதஜ்ஞதா அப்படிங்கிறது இப்பெல்லாம் இருக்கா இந்த லோகத்துலனாக்கா? ரொம்ப ரேர். ஏன்? அவெல்லாம் ராமாயணம் படிக்கல, ராமாயணம் வேணான்னு ஒதுக்கிட்டா, வேற எதையோ படிச்சுட்டு இருக்கா. அதனால அவளுக்கு கிருதஜ்ஞான்ற விஷயமே தெரியாம போயிடுது. செய்த நன்றியை பாராட்டுதல் அப்படிங்கிறதே இல்லை. சரி, சத்தியவாக்கியா. சத்தியவாக்கியான என்ன? சத்திய வாக்கியத்தை பரிபாலனம் பண்றது, உண்மையே பேசுறது. சத்தியம் வத தர்மம் சர சொல்லிக் கொடுக்கிறதா இல்லையா வேதம்? அத சொன்னா மட்டும் போருமா? இல்லையா? அத நடைமுறையில கொண்டு வரணும். சில பேருக்கு ஹரிச்சந்திரன் பேர் வச்சுப்பா, அவன் பேசுறது மொத்தம் பொய்யா இருக்கும். இல்ல, அது கிடையாது. சத்தியவாக்கியா, தனக்கு என்ன நேர்ந்தாலும் உண்மையே பேசணும் அப்படிங்கிறது அது ஒரு குவாலிட்டி. அந்த சத்திய வாக்கியம் அப்படிங்கிறது நம்ம 3 விஷயத்துல பிரயோகம் பண்ணலாம். எங்க? மனோ வாக் காயா, மனசா வாச்சா காயா சரீரேன, இப்படி 3 விதமாவும் சத்திய வாக்கியத்தை பண்ணலாம். உண்மையை பேசுதல் அப்படிங்கிறது.
அடுத்தது திருடவிரதா. என்ன சுவாமி திருடவிரதா? அதாவது விரதத்தை காப்பாத்துறது சுவாமி. சாதாரணமா யாரும் இன்னைக்கு விரதத்தை எடுத்துட்டு பாதுகாக்கிறதே கிடையாது, பரிபாலனம் பண்றதே கிடையாது. சாதாரண விஷயம் தானே. சந்தியாவந்தனம் பண்றது, திரிகால சந்தியாவந்தனம் பண்றது, கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் 5 நிமிஷம் ஆகாது. லோகத்துல பண்றாளா? இல்லையே. ஆனா ராமன் பாருங்க, 14 வருடம் காட்டுக்கு போகணும்னாக்கா அதுல ஒரு நாள் கூட குறையல. அப்படி 14 ஆண்டுகளும் முழுமையாக அந்த வனவாசம் பண்ணான். அப்போ அவன் யாரு? திருடவிரதா, திருடமான விரதத்தை காப்பவன் அர்த்தம். மேற்கொண்ட விரதத்தை காப்பாற்றுதல். இப்படியான குவாலிட்டி அடிக்கின்றே போறார் பாருங்க. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். கஹா, கஹா யார் இருக்கா சுவாமி? கஹா அஸ்மின் லோகே சாம்பிரதம், இப்போ இந்த காலத்திற்கு ஏத்தா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் கஹா யாரா இருக்கானா? அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? குணவானா இருக்கணும். கஹா குணவான், கஹா வீரியவான், கஹா தர்மஜ்ஞா, கஹா கிருதஜ்ஞா, கஹா சத்யவாக்கியா, கஹா திருடவிரதா. கஹானா எவன் அர்த்தம். சுவாமி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சுவாமி எனக்கு அப்படிங்கிற விஷயத்த நாரதரிடத்துல வால்மீகி பகவான் கேட்கிறார். கோன்வஸ்மின் அஸ்மின் லோகே சாம்பிரதம், இல்ல இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி, இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்துல குணவான் கஹா, ஒரு யாரா ஒரு குணவான சொல்லுங்க சுவாமி. குணவானா என்ன? சகல கல்யாணமும் நிரம்பியவன். வீரியவான், எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வீரியவான். வீரம்னா 2 வகையா பிரிச்சுக்கலாம். வீரம்ங்கிறது போர்க்களத்துல யுத்தம் புரியறவனுக்கும் வீரம் தான் பேரு. இந்திரியங்களை சுயமா கட்டுப்படுத்துறவனுக்கும் வீரம் தான் பேரு இல்லையா? அப்போ அதே மாதிரி வீரியவான் யார் இருக்கா சுவாமி? தர்மஜ்ஞா, தர்மத்தின் வழி நடக்கிறது இல்லையா? அறம் செய்ய விரும்பு சொல்லி கொடுத்துருப்பா நமக்கு ஆத்திச்சூடிலாம். ஔவையார் எங்கேன்னு எடுத்து கொடுக்குறா? ராமாயணத்தை தான் எடுத்து கொடுக்குறா, வேற எங்கேயும் போல. அதனாலதான் நமக்கு தெரியுது பாருங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொன்னா யாரு? ஔவை பாட்டி சொல்லி கொடுக்குறா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஔவையார்ன்றவ தமிழ்ல தான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கா. ஆனா பாருங்க, அவ பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாருங்களேன். அன்னையும் பிதாவும். ஏன் அன்னையும் அப்பாவும் சொல்ல வேண்டியதானே? சொல்லல பாருங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்ப 2 பாஷைக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கா. அன்னையும் சொல்லும் போது தமிழை பயன்படுத்திட்டு, பிதாவும் சொல்லும் போது தந்தை அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருத பதத்தை பிரயோகப்படுத்துறா பாருங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இல்லையா? அந்த பாட்டி சொல்லி கொடுத்திருக்கா. அறம் செய்ய விரும்பு. அறம்னா என்ன? தர்மம். அந்த தர்மத்தை பாதுகாக்கவனுக்கு என்ன பேரு? தர்மஜ்ஞா. தர்மங்களை அறிந்தவன், நன்கு அறிந்தவன் யார் இருக்கா சுவாமி? கிருதஜ்ஞா, செய்த நன்றியை பாராட்டுதல் அப்படிங்கிற குணத்தோட யார் சுவாமி இருக்கா? சத்தியவாக்கியா, உண்மையை பேசுதல், அந்த சத்தியத்தின் வழி நடத்தல் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காளா? திருடவிரதா, அந்த தான் மேற்கொண்ட விரதத்தை திருடமாக காப்பாற்றுவன் யாரான்னு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி இன்னும் போறது, லிஸ்ட் போக போறது. இந்த லிஸ்ட் இதோட முடியல. இப்பேற்பட்ட குணங்களோட யாராவது ஒருவன் இருக்கிறானா? அப்படி இருந்தா சொல்லுங்க சுவாமி அப்படிங்கிற மாதிரி வால்மீகி பகவான் நாரதரிடத்துல கேட்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம். 2வது ஸ்லோகமும் என்ன ஸ்லோகம்? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவிரதः. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவிரதः. தனுஷ், நீங்க மட்டும் மியூட் எடுத்துட்டு நான் சொல்லக்கூடியதை 2 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வாத்யாய நிரதம்
தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் பூன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः. இப்படியாக இன்றைய தினம் நம்ம ஸ்லோகம் நம்பர் 1 மற்றும் 2 சொல்லக்கூடிய சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய முதல் 2 ஸ்லோகங்களை கத்துட்டோம். நாளைய தினம் ஸ்லோகம் நம்பர் 3, 4 அப்படிங்கிற கிரமத்துல கத்துக்க போறோம். இதே மாதிரி வியாழன் வெள்ளி தோறும் இந்த வகுப்புகளானது இதே மாதிரியான ரீதியில தான் போயின்னு இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரே ஒரு விஞ்ஞாபனம் என்னன்னாக்கா, தயவு செய்து வகுப்புக்கு முன்கூட்டியே வந்துருங்க. அப்பதான் நம்ம முழுமையா கத்துக்க முடியும், நன்னா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே ஒரு சின்ன விஞ்ஞாபனத்தை மட்டும் உங்ககிட்ட எடுத்துக்கிறேன். தாசன்.